கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை மத்தேயு அதிகாரம் 10 வசனம் 32. மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தருடைய நாமத்தை பிறருக்கு பிரஸ்தாபம் பண்ணுகிறவர்களாய் இருக்க வேண்டும். நாம் கர்த்தரிடத்திலிருந்து அநேக நன்மைகளை பெற்றிருக்கிறோம். அவருடைய கரத்திலிருந்து நன்மைகளை பெற்ற நாம் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். அவருடைய நாமத்தை பிறருக்கு அறிவிக்க வேண்டும். பிறருக்கு முன்பாக அவருடைய நாமத்தை அறிக்கை பண்ண வேண்டும். ஒரு மனிதன் நமக்கு ஒரு சிறு உதவியை செய்யும் போதும் கூட அந்த மனிதனுக்கு நாம் அநேக நன்றிகளை சொல்லுகின்றோம். வேறு நபர்களிடமும் இந்த நபர் எனக்கு உதவியை செய்தார் என்று சொல்லி அவர் செய்த உதவியை நாம் அறிக்கை பண்ணுகின்றோம். ஆனால் அநேக வேளைகளில் நாம் கர்த்தரிடத்திலிருந்து நன்மைகளை பெற்றும் அதை பிறருக்கு சொல்ல விரும்புவதில்லை. அவருடைய அன்பை ருசி பார்த்தும் பிறருக்கு முன்பாக அவருடைய நாமத்தை அறிக்கை பண்ணுவதற்கு வெட்கப்படுகிறவர்களாய் இருக்கின்றோம். பிறருக்கு முன்பாக நாம் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதில்லை. ஒருபோதும் நாம் அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழாமல் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாய் வாழ்வோம். அவர் நாமத்தை அறிக்கை பண்ணுவதற்கு நாம் வெட்கப்படவே கூடாது. மத்தேயு 10:32 மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன் என்று சொல்லப்பட்டுள்ளது. நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுவோமானால் அவரும் நியாய தீர்ப்பு நாளிலே பரலோகத்திலே நம்மை குறித்து பிதாவினிடத்தில் அறிக்கை பண்ணுவார். ஆகவே எப்பொழுதும் கர்த்தருடைய நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணுகிறவர்களாய் இருப்போம். அவருடைய நாமத்தை சொல்லுவதற்கு, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு வெட்கப்படாதவர்களாய் அவரை மகிமைப்படுத்தி வாழ்வோம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்த உம்முடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே உம்முடைய நாமத்தை அறிக்கை பண்ணுவதற்கு ஒருபோதும் நாங்கள் வெட்கப்படாதவர்களாய் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி நீர் எங்களுக்கு செய்த நன்மைகளை பிறருக்கு சொல்லி பிறரும் உம்முடைய அன்பை ருசி பார்க்க உதவி செய்கிற வாழ்க்கை வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் நீர் எங்களோடு கூட இருந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி வாழ எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். எங்களை உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.